இந்த செகண்ட் வேர்ல்ட் வார் செமெட்ரி. முக்கியமாக சொல்ல போனால் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும் போது ஒரே ஒரு எண்ணம் தான் வருது, ஏண்டா அடிச்சுக்கிட்டு சாகுறோம். Just 7 miles from the city center of Maastricht is the Netherlands American Cemetery. A tranquil landscape masks the country's turbulent history during World War II. Over 8,200 Americans are buried here. ஏண்டா இந்த யுத்தம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்க தோணுது. காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்க்கும் போது மனசுக்குள்ள ஒரு வேதனையும் உருவாகுது. வாங்க பார்ப்போம். இந்த செமெட்ரி நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற அமெரிக்கன் வேர்ல்ட் வார் செமெட்ரி பெக்ராப்ளாட்ஸ் செமெட்ரிக்கு வந்திருக்கிறோம். வாங்க பார்ப்போம். அதாவது அமெரிக்கன் வேர்ல்ட் வார் செமெட்ரி. லெட்ஸ் கோ. Want daar mogen we toch niet lopen? பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, எப்படி அழகாக ஒன்றன் பின் ஒன்றாக இந்த இடத்துல சடலங்கள் அடக்கப்பட்டிருக்கின்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதில் முதலாவதாக இருக்குது பென்சில்வேனியா 1945 ஏப்ரல். அப்படியே இதை பார்ப்போம். 1942 1945. இதில் வந்து அந்த இராணுவ வீரர்கிட்ட பெயர், அவரோட நம்பர் எல்லாம் இதில் எழுதியிருக்கிறாங்க. அப்படியே பார்க்க போனால் உண்மையில் இதெல்லாம் பார்க்கும் போது எத்தனை சடலங்கள் அடக்கப்பட்டிருக்கின்றதை கொஞ்சம் பாருங்கள். இது மட்டுமல்ல, நீங்கள் இங்கே பார்ப்பது இது இந்த இராணுவ வீரர்கள் அடக்கப்பட்ட இடங்கள். இது மட்டுமல்ல, வாங்க அந்த அங்காலையும் இருக்குது. இன்னும் இந்த இடத்துல பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, இது வந்து ஒரு யூதர், அந்த யூதர் இறந்ததை யூதர் அடக்கப்பட்ட இடங்களை அதுக்குன்னு சொல்லி ஒரு வேறு சிம்பிள் வச்சுருக்கான் பாருங்கள். இதில் பாருங்கள் அழகாக போலினுக்கு செஞ்சு வச்சுக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக போலினுக்கு அடக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றதை பாருங்கள். அன்பார்ந்த உறவுகளே, இந்த இடத்துல பாருங்கள் யாரோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு பூ பஞ்சை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. செப்டம்பர் 30, 1944. அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையிலே இந்த இடத்துக்கு வந்து இதை பார்க்கும் போது ஒரே ஒரு யோசனை தான் வருது. இவ்வளவு மக்களும் இறந்தது வந்து யுத்தத்தினால. இந்த யுத்தத்தை ஏற்படுத்தினவன் யார் சார்? தன்னுடைய நாட்டுக்காக, அதாவது நாட்டுக்காக என்றாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த இடத்துல யோசிக்க வைக்குது என்னன்னு கேட்டால், எனக்கு 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 என்ற ஆணவத்தோடு இருக்கிறவங்க மக்களை இன்றைக்கு மக்களாகவே கொள்ளும் ஒரு காட்சியாக இந்த இடத்துல விளங்குது என்னன்னு கேட்டால், அடே மக்கள் சமாதானமாக வாழ்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கடா அப்படின்றாலும் இல்லை, இன்றைக்கு மக்கள் தான் மக்களை கொள்ளுகின்றார்கள். இந்த இடத்துல வந்து பார்க்கும் போது, இந்த செமெட்ரியை வந்து பார்க்கும்போது யோசிக்க வைக்குதப்பா, ஏன்பா இந்த உலகத்தில் இந்த யுத்தம் என்று. எதுக்கிட்டால் தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை வளர்க்குறாங்க, வளர்த்து முடிஞ்ச பிறகு இராணுவத்துக்கு போகிறாங்க, அதில் ஒரு யுத்தத்தை வர வைக்கிறாங்க, யுத்தத்தில் அப்பாவிகளாக கொல்லப்படுகின்றார்கள். இந்த இடத்துல வந்து பார்க்கும் போது எல்லாம் 24 வயசு, 22 வயசு, 18 வயசு, எல்லாம் யங் பாய்ஸ் இறந்துருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அமெரிக்கன் மட்டும் இல்லை, இந்த இடத்துல இந்தோனேஷியன்ஸ் அடக்கப்பட்டிருக்கிறாங்க, யூதர்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க, ஏஷியன் கண்ட்ரியில் வந்து இராணுவ வீரர்கள் எல்லாம் அடக்கப்பட்டிருக்கின்றாங்க. இருந்தாலும் இன்னும் பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, நான் இப்போ இந்த செமெட்ரிக்கு நடுவால் நடந்து கொண்டு போகிறேன். உண்மையில் இதை பார்க்கும் போது, ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னென்னு கேட்டால், இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால்
நம்ம நாட்டில் ஒரு மையத்து பிட்டணிக்கோ போனால் காடு காடாக முளைச்சிக்குமா, அந்த காட்டை எரிச்சி போடுற ஆளுகளும் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள், இதில் மரங்களை கூட எவ்வளோ அழகாக நாட்டி வச்சிருக்கிறாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த இடத்துல மட்டும்தானே பார்க்குறீங்க, எத்தனை பேர்னு பாருங்கள் அடக்கப்பட்டிருக்கு. அப்படியே போனால் அந்த அங்காலையும் இருக்குது பாருங்கள். இப்போ அங்கேருந்து தான் நான் இங்கே இந்த பக்கம் வந்தேன். இந்த பக்கத்துலையும் பாருங்கள், அப்படியே பார்க்க போனால் அல்லாஹ் அல்லாஹ், இப்படியும் ஒரு யுத்தம் நடந்ததா என்று யோசிக்க வைக்கின்றது. இப்படி ஒரு பில்டிங்கை கட்டியிருக்கிறான், பார்ப்போம் உள்ளுக்கு போய் என்ன இருக்குன்றது சொல்லி பார்ப்போம். இதில் வந்து ஒரு சர்ச் மாதிரி கட்டியிருக்கிறாங்க. இங்கனைக்கு வந்து வணங்குறதுக்கு தேவையான அளவுக்கு செஞ்சுருக்கிறாங்க. இதில் பார்க்கலாம், உங்களுக்கு அமெரிக்கன் ஃப்ளாக் வச்சுருக்கிறாங்க. இதில் பாருங்கள், 1941 to 1945 in proud of remembrance of the achievements of her sons and in humble tribute to their sacrifices. This memorial has been erected by the United States of America. அன்பார்ந்த உறவுகளே, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வீடியோவை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு முக்கிய காரணம், நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க, எத்தனை இராணுவ வீரர்கள் இறக்கப்பட்டு அடக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்பது. உண்மையிலே இந்த வீடியோ பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க, அதே போல் விமர்சனத்தையும் தெரிவிங்க. நாங்கள் அடுத்த முறை இன்னும் நல்ல சுவாரஸ்யமான வீடியோக்களை உங்களுக்கு காண்பிப்பதற்காக என்றும் உங்கள் யூரோப் தமிழன் நசீர். வணக்கம், ஐபோன், அஸ்ஸலாமு அலைக்கும்.